புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் ஸ்ரீ வாரி சீனிவாச திருக்கல்யாண உற்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாவட்ட யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டு. புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காலவரையற்ற தர்ணா. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்ற ஸ்ரீ வாரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் VP சிவக்கொழுந்து உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் நடத்தி வரும் ஸ்ரீ வாரி ஸ்ரீனிவாசா திருக்கல்யாண உற்சவம் இந்த ஆண்டு 7வது ஆண்டாக புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபவத்திற்காக திருமலையிலிருந்து உற்சவர் சிலைகள் சிறப்பு மரியாதையுடன் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் எழுந்தருள செய்யப்பட்டன. அங்கு சிறப்பு பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க பக்தி உணர்வுடன் நடைபெற்றன. தொடர்ந்து நேற்று காலை சுப்ரபாத சேவையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. பின்னர் சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், மக்களவை உறுப்பினர் செல்வகணபதி, முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் உற்சவர் எழுந்தருளியதை தொடர்ந்து சுவாமிக்கு காப்பு கட்டப்பட்டு வேத விற்பனர்கள் முன்னிலையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் ஆகம விதிப்படி சிறப்பாக நடத்தப்பட்டது. திருமண வைபவத்தின் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் VP சிவக்கொழுந்து, மக்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசாமி, மோகன்தாஸ், ஜோஸ் சார்லஸ் மார்டின், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தேவஸ்தானம் மற்றும் சேவா டிரஸ்ட் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பக்தி நிறைந்த சூழலில் நடைபெற்ற இந்த திருக்கல்யாண உற்சவம் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் யோகாசன பாரத் ஆகியவை இணைந்து நடத்திய புதுச்சேரி மாவட்ட யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் யோகாசன பாரத் ஆகியவை இணைந்து நடத்திய புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன விளையாட்டு போட்டி லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் 2 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது யோகாசன திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியின் நிறைவு விழாவில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். சங்கத்தின் துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து சங்க செயலாளர் தயாநிதி ஆண்டு அறிக்கையை வாசித்து சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் தொடர்ந்து யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் சாதிக்க வேண்டும் என்று மாணவர்களை ஊக்குவித்து வாழ்த்தினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ், இந்தியன் வங்கி ஊழியர் சங்க தலைவர் ரேணுகா தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பாராட்டினர். மேலும் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கத்தின் மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, பொருளாளர் சண்முகம், சங்க உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். போட்டிகளை சிறப்பாக நடத்தி வெற்றிகரமாக நிறைவு செய்ய பங்களித்த யோகாசன நடுவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் யோகாசன விளையாட்டின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநல மேம்பாட்டிற்கும் இதுபோன்ற போட்டிகள் பெரிதும் உதவுவதாக தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சங்கத்தின் துணை செயலாளர் ரீனா ஜோசப் நன்றியுரை வழங்கினார்.
புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஓவர்சீஸ் ஒர்க் இன்ஸ்பெக்டர் மெக்கானிக் மற்றும் MTS ஊழியர்கள் சங்கம் சார்பில் காலவரையற்ற தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேசாச்சலம், புதுச்சேரி தொழில்நுட்ப ஊழியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் தனராசு ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தை வாழ்த்து பேசினர். மேலும் சங்க நிர்வாகிகள் குமார், அண்ணாமலை, ஜெய்சங்கர், பச்சையப்பன், வெங்கட பெருமாள், ஆனந்தன், சிவகுமார், பழனி உள்ளிட்டோர் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது ஜூனியர் ஊழியர்களின் சம்பளத்தை விட குறைவாக உள்ள சீனியர் ஊழியர்களின் ஊதிய முரண்பாட்டை உடனடியாக சரி செய்து சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மெக்கானிக் மற்றும் ஒர்க் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களை உருவாக்கி 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த MTS ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வகையில் பதவிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல் சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றிணைத்து ஒரே மெக்கானிக் பதவியாக மாற்றி அதிலிருந்து போர்மேன் பதவிக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், ஓவர்சீட் பதவிக்கான ஆட்சேர்ப்பு விதிகளை RR திருத்தி தற்போது ஒர்க் இன்ஸ்பெக்டராக பணியாற்றுவோரின் MTS பணிக்காலத்தையும் கணக்கில் கொண்டு ஓவர்சீராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் அரசு விடுமுறை நாட்களில் பணியாற்றிய MTS ஊழியர்களுக்கு மதிப்பூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் வரை தங்களது காலவரையற்ற தர்ணா போராட்டம் தொடரும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வெளியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ திரு தேரோட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வெளியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று பக்தர்கள் திரளாக பங்கேற்ற நிலையில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டத்தையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் தேரின் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வெளியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் மற்றும் வெளியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு கல்வி உதவித்தொகை அறிவிப்பில் குதிரை வண்ணார் சமூக மாணவர்கள் புறக்கணிப்பு விசாரணை கோரி குதிரை வண்ணார் சமூகத்தினர் தலைமைச் செயலகத்தில் செயலரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை 2026-27 கல்வி ஆண்டிற்கான 22/6/2026 அன்று வெளியிடப்பட்ட கல்வி உதவித்தொகை செய்தித்தாள் அறிவிப்பில் பட்டியலின சாதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள குதிரை வண்ணார் சமூக மாணவர்கள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் முத்தம்மாவை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் 2002ஆம் ஆண்டின் இந்திய அரசியலமைப்பின் பட்டியலின சாதிகள் 2வது திருத்தம் சட்டத்தின்படி குதிரை வண்ணார் சமூக பட்டியலின சாதியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அண்மையில் வெளியிடப்பட்ட கல்வி உதவித்தொகை அறிவிப்பில் அந்த சமூகத்தை தெளிவாக சேர்க்காததால் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடி நிர்வாக விசாரணை நடத்தவும், சட்டத்திற்கு இணங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டதா என்பதை ஆய்வு செய்யவும், தேவையெனில் திருத்தப்பட்ட அறிவிப்பை வெளியிடவும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கவும், உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும், மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவும் மனுவில் வலியுறுத்தினர். இந்த மனுவின் நகல் தேசிய பட்டியலின சாதிகள் ஆணையத்தின் தலைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. பட்டியலின சாதி மாணவர்கள் எவரும் அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் பயனிலிருந்து நிர்வாக பிழை காரணமாக விலக்கப்படக்கூடாது என்பதே இந்த மனுவின் முக்கிய நோக்கமாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் PRTC சங்கம் சார்பில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் PRTC சங்கம் சார்பில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயிற் கூட்டம் PRTC தலைமை அலுவலக வாயிலில் இன்று நடைபெற்றது.
கூட்டத்திற்கு மோகனகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். பிரபுராஜ், ரமேஷ், வீரப்பன், புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை பாவாடை மூர்த்தி செய்திருந்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா, மாநில தலைவர் பிரகாஷ், பொதுச் செயலாளர் செல்வகுமார், நகர தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த கூட்டத்தில் 7வது ஊதிய குழுவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு விடுபட்ட MECB உடனடியாக வழங்க வேண்டும், PRTC RRல் உள்ளது போல் நடத்துனர்களுக்கு CI பதவி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும், தகுதியின் அடிப்படையில் பணி கட்டுப்பாட்டாளர்கள் அலுவலக ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் மற்றும் வெளியாட்களை வைத்து அலுவலகத்தில் பணி செய்யும் ஊழியர்களை வெளியேற்ற வேண்டும், பல ஆண்டு காலமாக ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பாதுகாவலர்களை தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு அளிக்கப்பட வேண்டும், பணிமனையில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் விடுபட்ட MSCB வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திரளான PRTC ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வெளியூர் தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தீவிர தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் 424 மையங்கள் அமைக்கப்பட்டு 74,124 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் சுகாதாரத்துறை விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதை அவர் பார்வையிட்டு 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் பூங்குழலி முன்னிலை வகித்தார். சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ரா பானு, கிராம சுகாதார செவிலியர்கள் கலைசெல்வி, அங்கன்வாடி ஊழியர் ஹேமலதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் நடைபெற்றது. இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி திசோல் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி திசோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசியல் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டினின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில்
பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தொழிலாளர் அணியில் மட்டுமே இன்று 400க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகளிர் அணியினரே கட்சியின் தூண்கள். மாநில அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களின் நியமனமும் 1 மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின், சிறு வயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலக தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கியுள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம். என் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூடர்ன் என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருகிறேன். மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்காக அல்ல, நமது சந்ததியினருக்காக என்றும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் மீனவ சமூகத்தின் பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் நேரடியாக எடுத்துரைக்க மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கூறும் பொழுது, மீனவர்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கவும், கடலோர பாதுகாப்பு மற்றும் மீனவ நலத்திட்டங்களை வலுப்படுத்தவும், சமூக நீதியை உறுதி செய்ய மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர். ஓசூர் சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணைத்தொகை பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். ஓசூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 13 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு 2 மற்றும் 3ஆம் தவணைக்கான நிதி பெறும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ஓசூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ரூபாய் 6700 வீதம் 15 நபர்களுக்கு நிதியுதவி பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஓசூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கவுண்டன்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் வெங்கடேச பெருமாள் தேவஸ்தான ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி கவுண்டன்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் வெங்கடேச பெருமாள் தேவஸ்தான ஆலய திருவிழா கடந்த 22ஆம் தேதி திங்கட்கிழமை பந்தக்கால் நட்டு நிகழ்வு தொடங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், சக்தி கரகம், வீதி விழா, சாகை வார்த்தல், திருவிழா, கும்பம் கொட்டுதல் விழா நடைபெற்றது. மேலும் விநாயகர், அம்மன், முருகர், வெங்கடேச பெருமாள் ஆகிய சுவாமிகள் மின் அலங்காரத்துடன் வீதி விழாவும் நடைபெற்றது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நேற்று இரவு நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி லட்சுமி மற்றும் ஊர் பெரியவர்கள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இன்று புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பாரத மாதா ஒருங்கிணைந்த மது போதை மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம், மதர் ட்ரஸ்ட் வெளிப்புற போதை விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை மையம் சார்பாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான
நேரு என்கின்ற குப்புசாமி போதை எதிர்ப்பு தின பேரணியை துவக்கி வைத்தார். நிகழ்வில் ஏராளமான மாணவ மாணவிகளும் சமூக சேவகர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி மற்றும் அரசு துறை அதிகாரிகளும் நேய மக்கள் கழக பிரமுகர்களும் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு எதிரே அமைந்துள்ள காந்தி திடலில் பிரம்மாண்ட LED திரையில் அவர் நடித்த மெர்சல் திரைப்படம் திரையிடப்பட்டது. தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான விஜய் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் திரைப்படத்தை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திரைப்படம் திரையிடப்பட்ட போது ரசிகர்கள் கட்சி கொடிகளை ஏந்தியும் விஜய்க்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பலர் தங்களது செல்போன்களில் நிகழ்வை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இதனால் காந்தி திடல் முழுவதும் திருவிழாவை போன்ற உற்சாகமான சூழல் நிலவியது. பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கை உறுதி செய்ய போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களின் கண்காணிப்பால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் நிகழ்ச்சி அமைதியான மற்றும் உற்சாகமான சூழலில் நிறைவு பெற்றது. புதுவை மாநிலம் காரைக்காலில் பன்னீர் திருமுறை மன்றம் சார்பில் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுவை காரைக்காலில் பன்னீர் திருமுறை மன்றம் சார்பில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நல்லாசிரியர் முனிவர் பூங்குழலி பெருமாளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2026 வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விருதினை பன்னீர் திருமுறை மன்ற தலைவரும் மேனாள் புதுவை அரசின் சட்டத்துறை செயலர் கலைமாமணி வை நாராயணசாமி வழங்கி சிறப்பித்தார். விழாவில் புதுவை மற்றும் தமிழக அறிஞர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,110 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 239 ரூபாய். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் ஸ்ரீ வாரி சீனிவாச திருக்கல்யாண உற்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாவட்ட யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டு. புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காலவரையற்ற தர்ணா. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள். கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல, நமது சந்ததிக்கானது. புதுவையை சிங்கப்பூருக்கு நிகராக மாற்றுவோம். ஜோ சார்லஸ் மார்டின் MLA உறுதி.